இங்க ஒரு உலகத்துல எல்லாருமே உண்மை மட்டும் தான் பேசுவாங்க. அங்க யாருக்குமே பொய்யே பேச தெரியாது. நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்குனதால இவனும் சோகமா வீட்டுக்கு வரான். அப்போ ஓனர் வந்து வீட்டு வாடகை $800 கொடுக்க சொல்லி கேக்குறாரு. இவன் அக்கௌண்ட்ல $300 தான் இருக்குன்னு சொன்னதால வீட்டையே காலி பண்ண சொல்றாரு. இவனும் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை எடுக்கலாம்னு பேங்குக்கு வரான். அங்க சர்வர் ஒர்க் பண்ணலன்னு உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் அமௌண்ட் எடுத்துறேன்னு கேஷியர் சொல்றாங்க. இவனும் வாடகை கொடுக்கணும்னு அக்கௌண்ட்ல $800 இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்றான். அப்ப சடனா சர்வர் ஒர்க் ஆனதும் இவன் அக்கௌண்ட்ல $300 இருக்கத பார்த்ததுக்கு அப்புறமும் இங்க எல்லாரும் உண்மைதான் பேசுவாங்கறதால சிஸ்டம் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு $800 கொடுத்துறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்லியிருக்கோம், வரலாற்றுல நம்ம பேர் வரப்போகுதுன்னு ஜாலியா இருக்கான். இவன் ஃப்ரெண்டு கிட்டையும் இதை பத்தி சொல்றான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாததால இவனும் நான் ஒரு ஸ்பைடர்மேன், நான் ஒரு கடல் கொள்ளையன், எனக்கு ஒரு கையே இல்லைன்னு இவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறாங்க. இதை பார்த்ததும் பொய் சொல்லி காசு சம்பாதிக்கலாம்னு ஐடியா பண்றான். ஜாக்பாட் மிஷின்ல ஜாக்பாட் விழுந்துச்சு, பட் காசு வரலன்னு சொன்னதும் அவங்களும் உண்மைதான் பேசுறான்னு நினைச்சு காசு எடுத்து கொடுத்துறாங்க. அப்படியே சோகமா இருக்கவங்ககிட்டையும் அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறான். அவங்களும் இவன் உண்மைதான் சொல்றான்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஒரு நாள் அவன் அம்மா உடம்பு சரியில்லாம சாக போறாங்கன்னு அவங்கள பார்க்க போறான். அவங்க சாவ நினைச்சு பயப்படுறத பார்த்து நீங்க இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவீங்க, அங்க ஒருத்தர் உங்களை நல்லா பாத்துக்குவாருன்னு சொல்றான். அம்மாவும் இவன் சொன்னதை நம்பி சந்தோஷப்பட்டுட்டே இறந்துடுறாங்க. இதை கேட்ட டாக்டர்ஸ் எல்லாம் இவன் சொன்னதை எல்லார்ட்டையுமே சொல்றாங்க. எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி வந்து இதை பத்தி கேக்குறாங்க. இவனும் நல்லது பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், கெட்டது பண்ணா நரகம் கிடைக்கும், அதனால கெட்டது பண்ணாம வாழுங்கன்னு சொல்றான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அவனும் மேல இருக்கிறவர் என்கிட்ட பேசுவாரு, அவர் தான் என்கிட்ட இதெல்லாம் சொன்னார்னு சொல்றான். அப்புறம் இவன் லவ் பண்ண பொண்ணு இவன் குண்டா இருக்கதால பறக்கிற குழந்தையும் இவனை மாதிரி குண்டா இருக்குன்னு சொல்லி இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண போறா. இவன் கல்யாணத்துக்கு போய் நான் தான் அவளை ஹாப்பியா பார்த்துப்பேன்னு சொல்றான். அவளும் மேல உள்ளவர்கிட்ட கேளு, அவர் சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றா. பட் இவனோ நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறான். அந்த பொண்ணு இவன் கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேக்குறா. அப்பதான் அவன் அம்மா சாகுறப்போ சந்தோஷமா சாகணும் தான் இந்த மாதிரி சொன்னேன், உண்மையிலே மேல இருக்கிறவர் என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றான். இவளும் உன்னால மட்டும் எப்படி இல்லாத விஷயத்த பேச முடியுது, அப்போ நான் கேட்டப்பவும் பொய் சொல்லிருக்கலாம்லன்னு கேக்குறா. இவனும் எனக்கு மட்டும் எப்படி பொய் சொல்ல வருதுன்னு தெரியல, பட் உன்கிட்ட நான் பொய் சொல்ல விரும்பலன்னு சொல்றான். இவ இதை கேட்டதும் எனக்கு குண்டான குழந்தை பிறக்க ஓகேன்னு சொல்லி இவனையே கல்யாணம் பண்ணிக்கிறா. அவனோட பையனுக்கு இவன மாதிரியே பொய் சொல்ல முடியுது. இவ சமைக்கிற சாப்பாடு நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு 2 பேரும் பொய் சொல்றாங்க.